சில தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா, அதாவது தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் என்பிபி என்று சொல்கின்ற கட்சியினுடைய தலைவரும் இலங்கை ஜனாதிபதியுமான அனுரா குமார திசாநாயக்கா பாராளுமன்றத்தில் நீண்ட உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். அதில் நிறைய அரசியல்வாதிகளுக்கான நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பல்வேறு சலுகைகள் நிறுத்தப்பட்டிருந்ததாக கூறுகின்றார். முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பல்வேறு படிகள், பல்வேறு கொடுப்பனவுகள், பல்வேறு சலுகைகள் யாவும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், இதனால் எதிர்க்கட்சிகள், அதாவது அரசியல்வாதிகள் பீதியில் உறைந்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஜனாதிபதியின் நீண்ட உரையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மக்களுக்காக பல கேள்விகளை கேட்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். ஆயினும் அவர் ஒரு சில கேள்விகளைத்தான் கேட்க முடிந்தது. ஏனைய நேரங்களில் அர்ச்சுனா ராமநாதனை பக்கம் திரும்பி பார்க்கவில்லை. இது தமிழ் மக்கள் மீதும் எமது போராட்டத்தின் மீதும் எமது போராட்டத்தினுடைய 40,000 மாவீரர்களுடைய அச்சத்தின் காரணமாகத்தான் இருக்கலாம் என்று சொல்லி ஜனாதிபதி இருக்கலாம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். எனவே இது எவ்வாறோ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எழுந்து நின்ற போது, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள், அதாவது ஜனாதிபதி நீண்ட உரையை ஆற்றி கொண்டிருந்த போது, தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக யாராவது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று ஐடியா இருக்கின்றதா, அவ்வாறு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுரா குமார திசாநாயக்கா கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல கேள்விகளை கேட்பதற்கு எழுந்து நின்றார். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை அவர் திரும்பி பார்க்கவில்லை. அதற்கு அச்சம் காரணமோ தெரியாது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார். ஜனாதிபதியிடம் கேள்விகளை கேட்பதற்காக சாமர சம்பந்த அமீர் காஷிம் என்போர் எழுந்து நின்று பல்வேறு கேள்விகளை கேட்டார்கள். அவர்களுக்கான பதில் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் நான் எழுந்து நின்ற போது எனது பக்கம் ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா திரும்பி பார்க்கவில்லை. ஆயினும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எழுந்து நின்று ஜனாதிபதி அவர்களை சில கேள்விகள் கேட்டிருந்தார். அர்ச்சுனா எம்பி மக்களின் பல கேள்விகளை கேட்பதற்காக இருந்தார். ஆயினும் சந்தர்ப்பம் போதாது இருந்த போதும் தெல்லிப்பளையில் மருத்துவமனையில் இடம்பெறும் மருத்துவ முறைகேடுகள் ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி ஜனாதிபதி அவர்களை பார்த்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார். இது சம்பந்தமாக உண்மைதான், அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுவது உண்மைதான் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களின் கேள்விக்கான ஆதாரத்தை உறுதிப்படுத்தி, அது உண்மையான கேள்வி, நியாயமான கேள்வி என்பதை அனுரா குமார திசாநாயக்காவாகிய இலங்கை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டார். அது சம்பந்தமாக விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விசாரணைகளில் ஆதாரங்கள் கிடைத்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இலங்கை ஜனாதிபதியும் அனுரா குமார திசாநாயக்காவால் இந்த பதில் வழங்கப்பட்டிருக்கின்றது. தெல்லிப்பளை வைத்தியசாலையில் முறைகேடுகள் தொடர்பாக அர்ச்சுனா எம்பி தெரிவித்த கருத்துக்களை ஜனாதிபதியால் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக வைத்தியர்களிடம் தரவுகள் சேகரிக்கப்படும். அந்த தரவுகள் உண்மையானதாக இருக்குமோ தெரியாது. மேலதிகாரிகள் தலையிட்டு தரவுகளை மாற்றலாம். இருந்த போதும் என்னிடம் ஆதாரங்கள் இருக்கின்றது. நான் அந்த ஆதாரங்களை சமர்ப்பித்ததும் உரிய வைத்தியர் கைது செய்யப்படுவார். அவர் உள்ளே போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல தெரிவிக்கின்றார். போன்ற காணொளிகளை பார்ப்பதற்கு எமது காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொளிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஜனாதிபதி நீண்ட உரையை ஆற்றியிருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கின்றார். அதில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெல்லிப்பளை மருத்துவமனை சம்பந்தமாக முறைகேடுகள், அந்த மருத்துவமனையினுடைய வைத்தியர் கைது செய்யப்படாத
ஏற்றுக்கொள்ளாததற்கான காரணங்களை கேட்டறிந்தார். இது அந்த வைத்தியசாலையில் நடந்ததை உண்மை என்பதையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுவது உண்மை என்பதையும் ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஜனாதிபதி தொடர்ந்து உரையாற்றுகையில் முன்னாள் கடற்படை தளபதியை கைது செய்கின்ற போது டாஸ்பேராக்களை திருப்திப்படுத்த என்று சொன்னார்கள். அவ்வாறான தேவை எமக்கில்லை. இது ஒரு பிழையான கருத்து என்று சொல்லி அனுரா குமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் ஆற்றிய உரையில் தெரிவித்திருந்தார். ரணிலுக்கும் மைத்திரிக்கும் முரண்பாடுகள் இருந்தன. ஒருவர் ஜப்பான் என்று சொன்னார், மற்றவர் கொரியா என்று சொன்னார். இதைவிட கூலிப்படைகளாக செயற்பட்டு அதன் பின்பு சீருடைகளை போட்டுக்கொண்டு நாட்டை ஏமாற்றிய பாதுகாப்பு படைகளும் இருக்கின்றார்கள். சூழ்ச்சிகளை செய்து நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைத்து விடாதீர்கள். நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்ற முறையுங்கள், ஆனால் தவறான முறையில் கைப்பற்றாதீர்கள். அவ்வாறு கைப்பற்ற அனுமதி வழங்கப்பட மாட்டாது. பல மோசடிகள் தொடர்பான ஆவணங்கள் எம்மிடம் இருந்தன. அந்த ஆவணங்களை முன்வைத்தோம். நாம் ஆட்சிக்கு ஆட்சி அமைத்த போது இன்னும் 3 மாதங்கள் காலம்தான் இருக்கின்றது. அத்துடன் எமது ஆட்சி அழிந்துவிடும், எமது ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்றெல்லாம் தூற்றினார்கள். ஆனால் அது நடந்ததா? முன்னாள் கடற்படை தளபதியை கைது செய்த போது புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே கைது செய்ததாக ஊடக மாநாடுகள் எல்லாம் நடத்தினார்கள், கொக்கரித்தார்கள். அவ்வாறு நடந்ததா? புலம்பெயர்ந்த தமிழர்களை திருப்திப்படுத்த முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த கொடதன்னாவை கைது செய்ததாக தெரிவித்தார்கள். இந்த கருத்து முற்றிலும் தவறானது. நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையிலேயே கைது செய்யப்படுகின்றார்கள். விசாரணைக்கு அமைய அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது. அவரை கைது செய்து தமிழீழ விடுதலை புலிகளை திருப்திப்படுத்த என்கின்ற கருத்து விந்தியானது, வியப்புக்குரியது. எனவே இந்த கருத்து முற்றிலும் தவறானது. கோட்டபாய அரசாங்கம் உள்ளிட்ட கடந்த கால அரசாங்கங்கள் பயணத்தடை விதித்திருந்த இந்த மோசடி கும்பல்களுக்கு பயந்து நிசாந்த டி சில்வா நாட்டை விட்டு தப்பி ஓடினார். நீதியாக செயற்பட்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஷானி அபேசேகர 11 மாதங்கள் சிறையில் அநியாயமாக அடைக்கப்பட்டார். அவருக்கு இந்த அநியாயங்கள் இந்த முன்னைய ஆட்சி காலங்களில் நடைபெற்றன. சிறைச்சாலையில் இருந்து துன்பங்களை அனுபவித்தார். ஆனால் தற்போது நீதி முறையாக முன்னெடுக்கப்படுகின்றது, நியாயமான தண்டனைகள் வழங்கப்படுகின்றது. தவறு செய்தவர்கள் அவற்றை ஒரு செய்தியாகவே பார்க்கின்றார்கள். ஆனால் தவறு செய்தவர்களுக்கு சட்டம் என்ன செய்யும் என்று அவர்களுக்கு தெரியும். ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யோக செயலாளரையும் விசாரித்துள்ளோம். முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசகரை நிதி மோசடி விசாரணை பிரிவு அழைத்து விசாரித்திருந்தது. எனவே வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருந்தது. இனி யாரை விசாரணை செய்வோம் என்று எமக்கே தெரியாது. எதிர்க்கட்சிகள் வேறொரு அரசியல் வியூகத்தை ஏற்படுத்தி அரசியலில் ஈடுபட வேண்டும். இதை விட்டு தவறான முறையில் அரசியலில் ஈடுபடக்கூடாது. சர்வதேச ரீதியாக யுத்தங்கள் மற்றும் இதர பிரச்சனைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் நெருக்கடிகளை சந்திக்கும் என எதிர்க்கட்சிகள் கனவு கண்டார்கள். பல பொய்யான பிரச்சாரங்களை செய்தார்கள். பல பொய்யான தகவல்களை வைத்து ஊடகங்களில் கருத்து வெளியிட்டார்கள். அரசு கவிழ்ந்துவிடும் என்று பொய்ப்பிரச்சாரம் செய்தார்கள். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வரி விதிப்புக்கு எதிராக முகம் கொடுக்க முடியாமல் இலங்கை அரசாங்கம் வீழ்ந்துவிடும் என்று சொன்னார்கள். இலங்கை அரசாங்கம் அவ்வாறு வீழ்ந்துவிடவில்லை. அதற்கான திட்டங்களையும் அதற்கான கருத்துரைகளையும் அதற்கான கலந்துரையாடல்களையும் எமது அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது. இவ்வாறான குரூர சிந்தனையில் எதிர்க்கட்சிகள் செயற்படக்கூடாது. மின்சாரம் மறுசீரமைப்பு திருத்தச் சட்டம் மூலத்தின் மறுசீரமைப்பில் மின் கட்டணம் அதிகரிக்கும் என்று பாராளுமன்றத்தில் பல நிபுணர்கள் கருத்து கூறினார்கள். அது தொடர்பான தகவல்களை தவறாக சமர்ப்பித்தார்கள். மின்சார சபையின் கடன்களில் பல மில்லியன் கடன்கள் செலுத்த வேண்டியிருந்தது. அவற்றை எல்லாம் செலுத்துவதோடு மின்சார சபையின் மறுசீரமைப்புக்கு நடவடிக்கை எடுக்கப்படும், மின்சார கட்டணம் குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் உரையாற்றிய அனுரா குமார திசாநாயக்கா உறுதிபட தெரிவித்திருந்தார். நாட்டின் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் கரவலப்பட்டி என்ற இடத்தில் இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இடையில் காணப்பட்ட இழுபாடுகளே அது தோல்வியில் முடிவதற்கு காரணமாக அமைந்தது. முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவுக்கும்
மைத்திரிபால சிறிசேனவுக்கும் இருந்த முரண்பாடுகளில் ஒருவர் கொரியா பக்கம் சாய்ந்து பணியாற்றினார், மற்றவர் ஜப்பான் பக்கம் சாய்ந்து பணியாற்றினார். இதன் விரைவாக கரவலப்பட்டிய என்ற இடத்தில் மின் உற்பத்தி நிலையம் அப்போது உருவாக்க முடியாமல் போனது. இதனால் மக்கள் இன்று அதிகமான பணத்தை மின்கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கின்றது. இதற்கு காரணம் முன்னாள் அரசாங்கங்களே, முன்னாள் ஜனாதிபதிகளே என்பதை திட்டத்தெளிவாக அனுராகுமார திசாநாயக்கா தெரிவித்திருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வித விசேட சலுகைகளும் வழங்கப்பட மாட்டாது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு காப்புறுதி பகுதியளவில் குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஓய்வூதிய கொடுப்பனவுகளையும் ரத்து செய்துள்ளோம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவுகளை ரத்து செய்ய எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த யோசனையை எதிர்க்கட்சிகள் தான் முதலில் கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த தீர்மானத்தை அரசாங்கம் எடுக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஊழல்வாதிகளை தண்டிக்கும் தங்கமான சந்தர்ப்பம் ஒன்று, அதாவது தங்கமான வரம் ஒன்று 2015ஆம் ஆண்டு கிடைத்தது. நாமும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சென்று, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அலுவலகங்களுக்கு சென்று அந்த அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் சந்தித்து பல மோசடிகள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்தோம், முன்வைத்தோம். எம்மிடம் நன்றாக கதைத்துவிட்டு ஒரு தரப்பினர் மோசடி கும்பல்களுக்கு சார்பாக செயற்பட்டார்கள். மாரப்பன் என்ற பெயரை குறிப்பிட்டிருக்கின்றேன். ஏனைய விடயங்களை தேடி பாருங்கள். நாட்டின் பல பகுதிகளில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். பாதாள உலக கும்பல்களிடம் போலீஸ் மற்றும் இராணுவத்தின் ஒரு சிலர் தொடர்புகளை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கூலிப்படைகளாக செயற்பட்டுவிட்டு பின்னர் வந்து சீருடைகளை அணிந்து கொண்டு பாதுகாப்பு தரப்பும் இருக்கின்றார்கள். இராணுவ முகாம்களில் இருந்து துப்பாக்கிகள் மாயமாக மறைந்திருக்கின்றன. அதாவது துப்பாக்கிகள் பாதாள உலக குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 மாத அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் 35 துப்பாக்கிகளை நாம் கையகப்படுத்தி இருக்கின்றோம். மீதியை கையகப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பாதாள உலக குழுக்களை இல்லாது ஒழிக்க கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எமது அரசாங்கம் அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். எமக்கு மேலும் காலம் தேவைப்படுகின்றது. அந்த கால அவகாசத்தை எமக்கு வழங்குங்கள். பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுகளின் மீது எமக்கு நம்பிக்கை இன்னும் போகவில்லை. அந்த நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்ளாதீர்கள். இந்த நாடு ஒரு குற்றவாளிகளின் தேசமாக கடந்த காலங்களில் காணப்பட்டது. முன்னாள் அரசாங்கங்கள் பாதாள உலக குழுக்களுக்கு பாதுகாப்பும் அங்கீகாரங்களும் அளித்து வந்திருந்தன. எனவே வீழ்ச்சியடைந்து வரும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முன்னேற்றத்திற்கு தேவையான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். தற்போது அரசாங்கம் சரியான பாதையில் பயணிக்கிறது. நாட்டை நல்ல நிலையில் கொண்டு வருவதே எமது நோக்கமாக இருக்கின்றது. இதற்காக எதிர்க்கட்சிகளும் எமக்கு ஆதரவை அளிக்க வேண்டும். எங்களின் குறைபாடுகள் இருந்தால் நிவர்த்தி செய்கின்றோம். நாங்கள் அவற்றை நிவர்த்தி செய்கின்றோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதிகாரத்தை பிடித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆனால் சதித்திட்டம் போட்டு நாட்டின் பொருளாதாரத்தை அழிக்க வேண்டாம். இதற்கு நாம் ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டோம் என்று நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அனுராகுமார திசாநாயக்கா கருத்து தெரிவித்திருந்தார்.